ஒரு 100 பேரை நீங்கள் கோடீஸ்வரர் ஆக்கணும் அப்படின்ற 1000 பேருக்கு நினைக்கிறேன். 10 வருஷம் போடுங்க, 15 வருஷம் போடுங்க, 20 வருஷம் போடுங்க. ஸோ லாங் டேர்மில் வந்து போடுறதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. 20 வருஷத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம், 5 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். 14,000 ருபீஸ் ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஸோ வேலைக்கு போனதுலேருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நான் போட்டுறேன் சார், அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். சேர்க்கறது வந்து 1 கோடி தான். ஆனால் டியூரேஷன் கம்மியாக ஆக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகிடுது. அதனால தான் என்ன சொல்லணும்னா, இந்த 1 கோடி சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் நம்ம பண்ணக்கூடாது சார்? அதாவது ஒரு ஆடம்பரமாக விருப்பத்துக்காக தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு நீங்கள் விருப்பத்துக்கு போகலாம். இது எல்லாத்தையுமே தேவையே இது இல்லாமல் நான் போயிட்டு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறேன், இன்னும் 5-10 இயர்ஸில் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னா அது க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன? உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதாக இருக்கட்டும் சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேம் இருக்கதா செய்யும், எல்லாமே வந்து ஒரு 100 பேரை நீங்கள் கோடீஸ்வரர் ஆக்கணும் அப்படின்ற 1000 பேருக்கு நினைக்கிறேன். ஆமாம், கோடீஸ்வரர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்னோட கேள்வி என்னன்னா, ஃபஸ்ட்டு 1 கோடி இருக்குல்ல சார், அதை வந்து நான் டைம் பீரியட் வைஸ் கேட்குறேன் சார். 5 வருஷம் தான் ஒருத்தரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அதுக்கு? ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ 4-5 டைம் பீரியட் இருக்குது சார். நான் ஒன்றா கேட்குறேன், ஏன்னா எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் உங்களோட பயோ மாற்றிட்டே இருக்கீங்கல்ல, இத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க. கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணல, இப்போ 109 பேர் ஆயிருக்காங்க. இப்போ நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா எனக்கு நிறைய டிவி வரும். கண்டிப்பா. இப்போ வந்து பார்த்தோன்னா, நான் இன்ஃபேக்ட் ஒரு இன்ஸ்டா ரீல் போட்டிருக்கேன். ஓகே. அதுலேயே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ இன்வெஸ்டருக்கு வந்து என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னதுன்னா, இப்போ நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்கிறோம், 10 வருஷம் போடுங்க, 15 வருஷம் போடுங்க, 20 வருஷம் போடுங்க. ஸோ லாங் டேர்மில் வந்து போடுறதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. அதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அவங்க என்னென்ன, சார் நான் கொஞ்ச காலம் போடுறேன், ஆனால் அதை வந்து அதுக்கப்புறமா வந்து நான் அதை வந்து எடுக்காமல் அதை வளர விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து வெறும் 14,000 ருபீஸ் 5 இயர்ஸ்க்கு அவங்க போட்டுட்டு the next 15 இயர்ஸ் அந்த மணியை டச் பண்ணலை அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் 15% வந்து அவங்க வந்து கோடீஸ்வரர் ஆகிடலாம். அதாவது 20 வருஷத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம், 5 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் இந்த நீங்கள் சொல்கிறீங்க சார், இப்போ 5 வருஷம் இது பண்ணணும் அப்படின்னு, இதெல்லாம் எந்த மாதிரி ஆளுங்க சார் பண்ணலாம்? ஏன்னா நம்ம ஒரு இதுவுமே வச்சுருக்கோம், இவங்க இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இவங்க இது பண்ணால். இந்த 5 வருஷம் ரூல் யார் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் சார்? சரி, 5 வருஷ ரூலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பேச்சுலராக இருக்கும்போது ரிலேட்டிவ்லி உங்களுடைய செலவு வந்து கம்மி, கரெக்ட், கம்பேர்ட் டு த ஃபேமிலி மேன். ஸோ ஃபேமிலி மேனுக்கு வந்து பேச்சுலர்னால் நீங்கள் ஒரு 4-5 பேரோட சேர்ந்து தங்கிடலாம். ஃபேமிலி மேன்னா ஒரு 2 பெட்ரூமாவது வேணும், அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய செலவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா 14,000 ருபீஸ். இப்போ உடனே அடுத்து என்ன சொல்லுவாங்க, 14,000 ருபீஸ் நீங்கள் மட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க, எத்தனை பேருக்கு 14,000 ருபீஸ் சேலரி கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து தெர் இஸ் நோ எண்டு. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ருபீஸ் வந்து நிறைய பேர்னால சேவ் பண்ண முடியுது when they are a bachelor. கரெக்ட். அப்போ பேச்சுலராக இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத செலவு, அதாவது ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு ஐஃபோனு, ஒரு ஃபேன்சி பைக், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்துட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா 14,000 ருபீஸ் ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஸோ வேலைக்கு போனதுலேருந்து ஒரு 5 வருஷம் அதை சேவ் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அதுவே வந்து 20 வருஷத்தில் வந்து ஒரு கோடியாக மாறிடும். ஸோ ஸ்டார்டிங் வந்து இது பார்த்தீங்கன்னா பேச்சுலருக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஃபேமிலி மேன் இருக்காங்க, சார் பேச்சுலருக்கு சொன்னீங்க, பட் என்னாலையும் வந்து இதுக்குன்னு மட்டும் தனியாக எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களும் சேவ் பண்ணலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு சொல்கிறீங்க, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு வந்து என்கிட்ட 10 வருஷம் நான் போட்டுறேன் சார், அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிக்கிறேன் சார், 10 வருஷம் நான் போகணுன்னா எவ்வளோ சார் பண்ணணும், இதை யார் பண்ணணும்? இப்போ வந்து என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து 20 வருஷம்னு சொன்னீங்க, பட் என்னால் 20 வருஷம் வெயிட் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் எனக்கு நீங்கள் சொல்லும்போது இப்போ தான் இதை பற்றி நான் கேள்விப்படுறேன், நான் ஆல்ரெடி வந்து எனக்கு வயசாகிடுச்சு, ஸோ ஐ கேனாட் வெயிட் ஃபார் 20 இயர்ஸ், ஐ கேன் வெயிட் ஒன்லி ஃபார் 15 இயர்ஸ் தான் என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து 14,000 சொன்னோம் 5 வருஷத்துக்கு, இங்கே வந்து 10 இயர்ஸுக்கு 18,000 போடணும். ஓகே, 10 இயர்ஸ்க்கு 18,000 போட்டுட்டு அடுத்த 5 இயர்ஸ் வந்து அதை டச் பண்ணலை அப்படின்னா ஸ்டில் தே கேன் மேக் 1 crore. இதை எந்த மாதிரி பீப்புள் சார் பண்ணணும்? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் சொன்னீங்க பேச்சுலர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, இந்த 18,000ன்றது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஜாயிண்டாக சேர்ந்து பண்ணலாமா? இதை கண்டிப்பாக அவங்க தான் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து தே மிஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக
ஸோ பேச்சுலராக இருக்கும்போது இதை பற்றி தெரியல, ஈவன் கல்யாணம் ஆன போது கூட தெரியல. நவ் நானும் வேலை பார்க்குறேன், ஒய்ஃபும் வேலை பார்க்குறோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 வருஷம் சேர்த்துடுறோம், ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து மோர் சூட்டட் ஃபார் த ஒரு மிடில் ஏஜ்னா ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு 28லேருந்து ஒரு 35 வயசுங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து சூட் ஆகும். ஓகே சார். 10 இயர்ஸில் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் இப்போ நம்ம வந்து 20 வருஷம் பார்த்தோம், 15 வருஷம் பார்த்தோம், இப்போ வந்து 10 வருஷம். சரி, நம்ம நிறைய தடவை வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுன்னா காம்பவுண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் தான் இம்பார்ட்டன்ட் தென் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு டியூரேஷன் இருக்கோ அப்போ நம்ம கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, 10 வருஷத்தில் ஒருத்தர் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து என்னென்னா அவர் 5 வருஷம் மட்டும் சேர்க்கட்டும். 5 வருஷம் எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 56,000 ரூபாய். ஓகே. 5 இயர்ஸ்க்கு வந்து 56,000 ருபீஸ் போட்டுட்டு அடுத்த 5 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 1 crore அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சார் நான் இதெல்லாமே எனக்கு தெரியல, நான் வந்து பையனை படிக்க வச்சுட்டேன், பொண்ணு கூட ஓரளவுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் சேர்த்தாச்சு, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை சார், எனக்கு இருக்கிறதே ஒரு 10 வருஷம் தான் இருக்குது, ஸோ ஐ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து இந்த 5 இயர்ஸ்க்கே 55,000 ரூபா போடணும். ஏன்னா அந்த பீரியடில் வந்து ஒரு 20-25 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிற போது அவங்களுடைய சேலரியும் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு 55,000 பாசிபிள். ஐம் நாட் சேயிங் எல்லாராலையும் போட முடியும்னு சொல்லலை, அப்போ பாசிபிள். அப்போ ஒரு 5 வருஷம் மட்டும் போட்டுட்டு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா 1 கோடி. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னதாங்கன்னா சேர்க்கறது வந்து 1 கோடி தான். ஆனால் நம்ம வந்து டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் போதும். டியூரேஷன் கம்மியாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகிடுது. அதனால தான் என்ன சொல்லணும்னா ஸ்டார்டிங் ஏர்லி. இன்ஃபேக்ட் வாரன் பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய 9வது வயசில் அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்டால் வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ரெக்ரெட் இன் லைஃப்னா ஐ ஸ்டார்டட் லேட். 9 வயசுல அவர் வந்து லேட் அப்படிங்கிறாரு. நம்ம வந்து 23, 24, 25 வயசில் நம்ம சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் அவர் வந்து அவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணதுனால அவருடைய காம்பவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்திருக்கு. இப்போ நம்ம 1 கோடி நம்ம சேர்க்குறோம், நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, இது பண்ணால் நம்ம சேர்த்துலான்னு சொல்லிட்டு. இந்த 1 கோடி சேர்த்ததுக்கப்புறம் என்ன விஷயம் நம்ம பண்ணக்கூடாது சார்? அந்த 1 கோடியை நம்ம பார்த்துக்க. இப்போ 1 crore சேர்த்துட்டீங்க, அந்த 1 crore சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஒரு பர்பஸ், புரியுதுங்களா? இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பொண்ணுடைய மேரேஜ் அல்லது பொண்ணுடைய எஜுகேஷன் ஆர் உங்களுக்கு நீங்களே வந்து இன்றைக்கி பார்த்தோன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது, அதனால் யார் வேணாலும் வந்து தே கேன் ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஆன் தேர் ஓன். எங்கேருந்து வேணாலும் யாரை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி வீட்டிலேருந்து உட்காந்துட்டே நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அண்ட் கோவிட் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஏர்லியர் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னதுன்னா இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ஐடி பீப்புள் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி நிறைய ப்ரொஃபஷன் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்டு நம்ம பிகாஸ் ஆஃப் த இந்தியாவில் தான் வந்து ஹையஸ்ட்டு ஸ்பீடு, டேட்டா கனெக்டிவிட்டி, டேட்டா சீப்பு, ஸ்பீடுங்கிறத விட டேட்டா சீப்பு வந்து உலகத்துலேயே இந்தியாவில் தான் அவ்வளோ சீப்பு. அப்படிங்கிறதுனால நம்ம யாரோட வேணாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு முடியுது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த என்டையர் மணியை சேர்த்துட்டு போய் நான் வந்து அதாவது ஒரு ஆடம்பரமாக உங்களுடைய விருப்பத்துக்காக தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பத்துக்கு போகலாம். இது எல்லாத்தையுமே தேவையே இது இல்லாமல் நான் போயிட்டு இல்லை நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குகிறேன், ஒரு இடம் வாங்குகிறேன், அது வந்து இன்னும் 5-10 இயர்ஸில் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னா அது க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன, உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும், அது மாதிரிலாம் தெரியாமல் இங்கே கொண்டு போய் மாட்டக்கூடாது. உங்களுக்கு கிளியராக அதோடைய ரிட்டன் யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது பண்ணலாம். அதர்வைஸ் இந்த மணியை வந்து நம்மளுடைய தேவைக்காக ரிட்டையர்மெண்ட்டு, சைல்டு எஜுகேஷன், மேரேஜு அண்ட் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு சீடிங் ஃபண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அது பெட்டராக இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.